நம்பிக்கை மனிதர்களுக்கான அடுத்த விருதை வழங்குவதற்கு திரைக்கலைஞர் மனிஷா யாதவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறது ஆனந்த விகடன். நம்பிக்கை விருதுகள் 2024. இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கறத ஏவியில பார்க்கலாம். சட்டம், நீதி, விசாரணை என்று எல்லாம் தரும் நம்பிக்கை ஒரு பக்கம், கல்வி தந்திருக்கும் விழிப்புணர்வு இன்னொரு பக்கம். இத்தனையையும் தாண்டி இன்றும் குடும்ப வன்முறை நம் பெண்களை துரத்திக் கொண்டேதான் இருக்கிறது. இப்படி பாதிக்கப்படும் பெண்களுக்காக 23 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று குழந்தைகள், பெண்கள், திருநர், பால் புதுமையர் என யாவருக்கும் அன்பும் ஆதரவும் பாதுகாப்பும் தந்து அரவணைக்கிறது. அவர்கள் பொருளாதாரத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காக்கவும் கூட கரம் கொடுக்கிறது. இந்த அமைப்பின் இன்னொரு பிரிவான விடியல் குடும்ப வன்முறையால் தீ விபத்துக்கும் அமில வீச்சுக்கும் உள்ளாகி பரிதவிக்கும் பெண்களை மீட்டு சிகிச்சை அளிக்கிறது. அவர்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பக்கபலமாக நிற்கிறது. அபயம் தேடி தவித்த ஆயிரக்கணக்கான உயிர்களை அரவணைத்து வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் இந்த அமைப்பின் நிறுவனர் முனைவர் பிரசன்னா கெட்டுவையும் ஓயாது உழைக்கும் களப்பணியாளர்களையும் நெகிழ்ந்து பாராட்டுகிறது ஆனந்த விகடன். வாழ்த்துக்கள் மேம். காவல் தேவதைகளா நீங்க செஞ்சுட்டு வர இவ்வளோ பெரிய சேவை ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. ரொம்ப ரொம்ப மதிக்கிறோம் இந்த ஹோல் க்ரூவே. நாங்க இந்த விருது இன்னைக்கு உங்க கையில இருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? மிக மிக நன்றி. I think we are humbled to collect this award from you, and it's a value for our work, and I think a testament to all the hard work and dedication that my team has been doing. So thank you very much. Thank you so much ma'am. இந்த நேரத்துல நீங்க இந்த சமூகத்தில் இருக்கிற பிற பெண்களுக்கு சொல்ல விரும்புறது என்னம்மா? I think I'll ask my colleague to say that. Before that ஒரே ஒரு இது ஆனந்த விகடம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆனந்த விகடன் தான் பண்ணாங்க. I remember that after 10 years or 12 years there was a woman who came to me and அவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த இன்டர்வியூ கொடுத்தீங்களே அந்த பேப்பரை நான் கிழிச்சு அந்த டைமில் நான் வெளியில் வர முடியல, ஏன்னா இப்போ சின்ன பசங்க இருந்தாங்க. பட் அந்த பேப்பரை நான் மசாலா பவுடர் கிச்சனில் டப்பாவில் வச்சுட்டு இப்போ பெருசாயிட்டாங்க அவங்கெல்லாம். நான் அந்த இன்டர்வியூ வச்சுட்டு உங்களை தேடி நான் இப்போ வரேன்னு சொன்னாங்க. I want to mention that. அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்திலும் பிசிவிசியோட ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்த அந்த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டுக்காக ஆனந்த விகடன் டீமுக்கு பிசிவிசியின் மனமார்ந்த நன்றியை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து 25 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் சீக்கிரமாக. ஸோ அந்த வெற்றியின் முதல் படியாக இந்த அவார்டை நாங்கள் நினைக்கிறோம். ப்ளஸ் இந்த அவார்டு வந்து எங்களுக்கு என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஆஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த மேடையில் ஆனந்த விகடன் மூலமாக வரும்போது நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். பிசிவிசியோட ஒர்க் என்ன சர்வீசஸ் பண்ணுறோம். ஸோ பெண்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, அமைதியாக இருக்கிறனால வன்முறையை வந்து என்றைக்குமே நம்ம அது போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது.
என்னைக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த வன்முறையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ அதுக்கான சர்வீசஸ் நிறைய இருக்குது. ஒர்க் பண்ணுற எங்களை மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தொடர்பு கொண்டிங்கன்னா வன்முறைக்கான தீர்வை கட்டாயம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மேம், தேங்க்யூ ஸோ மச். இதிலிருந்து மீண்டு வந்த நீங்கள் பேசினா இன்னும் இது நிறைய பேருக்கு போய் சேரும் நாங்கள் விரும்புகிறோம். தயவு செய்து அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் யசோதா. எனது ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. கடந்த 2010 எனக்கு தீக்காய விபத்து ஏற்பட்டது. என்னோட வயசு 24. அந்த நாளில் தீக்காயப்பட்டு பணத்துக்கே ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழலை உருவாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேஎம்சி வந்தேன். அங்கே வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு, ஒவ்வொரு ஆப்ரேஷனும் எனக்கு நடந்தது. அந்த சூழ்நிலையில் எனக்கு 26 சர்ஜரி இது வரைக்கும் என்னோடய உடம்புல பண்ணியிருக்கு. ஆனாலும் கண் பார்வை இல்லை. அதை நினச்சி என்னோடய தாயும் தகப்பனும் அழுதுகிட்டே இருந்தாங்க. டாக்டர்ஸ் காலில் கூட எங்கள் அம்மா விழுந்து கதறி அழுதாங்க. என்னோட பொண்ணு கண்ணு தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவள் என்னை அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு. அந்த ஸ்டேஜ், அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. என்னோட தகப்பன் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் அவர் உட்காந்து அழுதுட்டுருப்பார். இவங்க 2 பேருமே எனக்கு வந்து கடவுள் தான். என்னோட உயிரை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்வை இல்லையேங்கிற ஏக்கத்தை உண்டாக்கி இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் பிசிவிசியோட சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. இந்த நேரத்தில் பிசிவிசிக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு பிசிவிசி தான் காரணம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப தைரியமானவங்கன்னு. கிடையாது. நானும் ஒரு காலத்தில் ஒரு ஏமாளியாக தான் வாழ்ந்தேன். நான் ஒரு கிராமத்தில் பிறந்ததுனால எனக்கு வன்முறைனா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சமுதாயத்தில் நிறையா இடங்களில் வன்முறையை எப்படி தடுக்கணுங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம். தயவு செஞ்சு வன்முறை வந்து தற்கொலை முடிவு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு யாரையும் அதை கையில் எடுக்காதீங்க. என்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, நான் வேலைக்கு போகணும். ஏன்னா என்னுடைய தகப்பனார் நிறைய வந்து பணத்தை இழந்துட்டார். அவர் ஒரு விவசாயி. நெல் விற்று, மிளகா விற்று, இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே எனக்காக செலவு பண்ணிட்டாரு. அந்த காலகட்டத்தில் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்துகிற நாள்கள் எத்தனையோ இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களோட மகளுக்கு எங்களால் முடிஞ்ச கண் பார்வையை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லி இப்போ நான் லோ விஷனோட இருக்கேன். ஆனாலும் எனக்கு 2 வயசு குழந்தை இருக்குங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன். பிசிவிசியில் வெல்ஃபேர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். என்னை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்குள்ளே இருந்த கான்ஃபிடென்ட் எல்லாமே வந்து பிசிவிசி கொடுத்தது தான். பட் வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு ஒழிய என்னோட ஃபிங்கர்ஸ் எதுவுமே எனக்கு வேலை செய்யாது. அந்த நாட்களில் உன்னால் முடியும், நீ போ, உனக்கு தைரியம் இருக்கு, நீ வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை உண்டாக்கி கொடுத்தது பிசிவிசி. எனக்கு தாய் வீடு கூட நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு. ஏன்னா என்னை வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் பயந்து ஓடி போய் காவாயில் விழுந்திருக்காங்க. என்னை பார்க்கவே கூடாதுங்கிற ஒரு தருணத்தில் மூஞ்சியை மூடிட்டு போயிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு ஜுரம் வந்திருக்கு. ஆனாலும் பிசிவிசியில் என்னையும் ஒரு மனுஷியாக பார்த்தாங்க. முதல் முறையாக மனுஷியாக பார்த்தது பிசிவிசி தாங்க. இதை நான் வாய் வார்த்தையாக சொல்லலைங்க. இது உண்மையிலே நடந்த விஷயங்கள். என்னோட கழுத்து வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்தது. ஆனாலும் என்னை யாருமே வந்து நிமிந்து பார்த்து பேசலை. யாருமே என்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கல. ஆனால் கீழே உக்காந்து ஒவ்வொரு ஸ்டாப்பும் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஐ லவ் மை பிசிவிசி, ஐ லவ் மை பிசிவிசி. என்னோட வாழ்க்கையில் நிறைய வலி, வேதனை, தடைகள் இதெல்லாம் இருந்தது. இதையும் தாண்டி அந்த நாட்களில் எனக்கு ஓரிரு பாடல்களாவோ அல்லது கவிதைகளாவோ நான் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. உயிரே போனாலும் உறவே அழிந்தாலும் உள்ளம் மாறாது, என் வெள்ளம் மாறாது. வலிமை வந்ததால்
பல வழிகளை தாங்கிக் கொண்டேன். வலிமை வந்ததால் பல வழிகளை தாங்கிக் கொண்டேன். தைரியம் வந்ததால் பல தடைகளை தாண்டி வந்தேன். தைரியம் வந்ததால் பல தடைகளை தாண்டி வந்தேன். லட்சியம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். லட்சியம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். நானும் வேலைக்கு போனேங்க. ஃபஸ்ட்டு நாள் ஆட்டோ மறைச்சேன் வேலைக்கு போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ கூட நிற்கலை, 2வது ஆட்டோ நிற்கலை, 3வது ஆட்டோ நிற்கலை, 4வது ஆட்டோ நிற்கலை, 5வது ஆட்டோ நிற்கலை. நீங்கள் யாராவது மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்களா? வேலைக்கு போக நினைப்பீங்களா? ஆனால் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு 7வதா ஒரு ஆட்டோ நின்னது. டோல் ஃப்ரீ நம்பர் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன்னா, ஒரு குழந்தையோடு இருக்கேன்னா, எனக்கு பிசிவிசி முக்கியத்துவம் கொடுத்து நானும் கவுன்சிலிங்ஸ், ஆர்த்தரபி செஷன், யோகா இந்த மாதிரி எல்லாமே அட்டன் பண்ணி இன்றைக்கி நான் முழுசாக உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். தயவு செஞ்சு இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறீங்க. 180001027282. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். மிக்க நன்றி மேம். நீங்கள் சொன்னீங்க என்னை யாரும் நிமிர்ந்து பார்க்கல. நீங்கள் இன்னைக்கு அத்தனை பேரை நீங்கள் தலை நிமிர வச்சுருக்கீங்க. உங்கள் டீமே இன்னைக்கு உங்களால் பெருமைப்பட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பார்வையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இத்தனை பார்வையாளர்கள் எதிர உங்களுக்கு உட்காந்து இவ்வளோ பேர் கை தட்டிட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்பை விட ஒரு மோட்டிவேஷனான ஸ்டோரி, ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச்சு வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்களே ஒரு வாழும் பாடமாக இருக்கீங்க அத்தனை பேருக்கு. அவ்வளோ பேரை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க மேம். உங்களை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எந்த பிரச்சனையும் மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. இதை விட என்ன மேம் பெருசாக வேணும்? இதை இழந்தால் மட்டும் இல்லை, எதையும் இழந்தாலும் சரி, நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நட்சத்திரங்களாக மின்னலாம்னு நீங்கள் எல்லாரும் நம்பிக்கை நாயகிகளாக எங்கள் முன்னாடி நிற்கிறீங்க. உங்களுக்கு எங்கள் தலை வணக்கம்மா. தேங்க்யூ. என்னோட பேரண்ட்ஸ் இல்லை, பட் என்னோட பேரண்ட்ஸ் விட்டுட்டு போன நாளில் இருந்து பிரசன்னா மேடம் தான் என்னை மகளாகவும், நான் அவங்கள ஒரு அம்மா ஸ்தானத்துலையும் நான் பார்க்குறேன். நான் அவங்கள ஒரு ஹக் பண்ணணும். கண்டிப்பாக மேம். வாங்க மேம். பண்ணி ஒரு விஷ் பண்ணணும். நான் 2 வார்த்தை பேசுகிறோன்னு விரும்புகிறேன். இவ்வளோலாம் பார்த்தேன். நானும் ஒரு ஆசிட் விக்டிம் படம்ல நடித்தேன். ஸோ ஒரு நாள் அந்த ஷூட்டிங் மட்டும் நடக்கும்போது எவ்வளோ, நான் மட்டும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டாக எவ்வளோ சோகத்தோடு இருந்தது. அது அந்த ஆசிட் சீனு நடக்கிறதுக்கு இது இமேஜினும் பண்ண முடியாது. பிசிவிசி என்ன அவருக்கு டெய்லி இத்தனை விக்டிம்ஸ் பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்னு. I'm so happy that Anand Viketan has given me this opportunity to present this award. And here my sister. இந்த அழகுமிகு தருணத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. அதை காணொலியின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். விகடன் வாசகர்களுக்கு மாலை வணக்கம். இந்த மகுடம் சூடும் விழாவில் பிசிவிசிக்கு ஒரு விருது கிடைக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 20 ஆண்டுகளாக அந்த அமைப்பாளர் பிரசன்னாவோட எனக்கு பழக்கம் இருக்குது. முதல்ல நான் அவங்களுக்கு பொருளுதவி, பண உதவியும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் 2005 நான் ரொம்ப என்ஜிஓஸோட சேர்ந்து, அதாவது அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து பணிபுரிஞ்சிருக்கும் போது எனக்கு எப்போவுமே இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நெவர் கிவ் ஃபிஷ், டீச் தம் ஹவ் டு ஃபிஷ். அதாவது இந்த வாழ்க்கையின் விளிம்பு, அதாவது ஓரத்தில் இருக்கும் மனிதர்களுக்காக நம்ம ஏன் ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2005 நாங்கள் வின்னர்ஸ்னு ஒரு பேக்கரி கார்பரேஷன் சென்னையில் ஆரம்பித்தோம். அப்புறம் லயலா காலேஜில் பக்கத்தில் இருக்க இந்த ஸ்லம் ஏரியா விதைகளுக்கு உதவி பண்ணன்ட்டு அங்கேருந்து பெண்மணியில் எடுத்து கிவ் லைஃப் கெஃபேன்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் புழல் பிரிசன், பல உணவு விடுதிகள், சிற்றுண்டி விடுதிகள், இது மாதிரி மார்ஜினலைஸ் பீப்புள்பாங்க, அதாவது வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கும் மக்களை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில் ட்ரைனிங்காக பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நான் பிரசன்னாட்ட இந்த ஐடியாவை கொடுத்தேன். இது மாதிரி நாங்கள் கெஃபே ஒன்று ஓப்பன் பண்ண பார்க்குறோம் 2015-16. இப்போ ரைட்டர்ஸ் கெஃபேன்னு ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் ஏன் ஒரு
குரூப்பாக ஒரு 8-9 பெண்மணிகளை செலக்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கில், நாங்கள் ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்கில்லை சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லி 2016 தொடங்க ரைட்டர்ஸ் கேஃபே இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னையில் ஓடிட்டுருக்கு. அது நடக்கும்போது அதே மாதிரி லாபமற்ற, அதாவது பெண்களுக்காக மனநோயாளிகளாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி தீக்காயம்பட்ட பெண்களாக இருக்கும், அவங்களுக்காக அவங்களே நடத்துகிற மாதிரி கெஃபே நம்ம உருவாக்கக்கூடாதுன்னு சேரிட்டியாக, அதாவது லாபம் அடையாத, லாபம் வந்தால் கூட அதை அவங்களே பிரித்து எடுத்துக்கிற மாதிரி பல சிற்றுண்டி விடுதிகளை 2020 நடத்த தொடங்கினோம். இப்போது தலைமைச் செயலகம் போனீங்கன்னா அங்கே ஒரு கெஃபே நடத்துனாங்க, இந்த பிசிவிசி பர்ன் விக்டிம்ஸ். இப்போ கலைஞர் சென்டினரி பார்க் போனீங்கன்னா அங்கேயும் ஒரு கெஃபே நடத்துகிறாங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் இது பல மடங்குல இன்க்ரீஸ் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுத்து இது எனக்கு மனசில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நான் உடுமலைப்பேட்டிலேருந்து 40 வருடங்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்தேன். அங்கிருந்து இப்போ 14 நாடுகளில் ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் எடுத்து கொடுத்து ஒரு 100க்கும் மேலான ஒரு விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு சக்ஸஸ்ன்னு சொன்னீங்கன்னா இதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? அது எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா, சக மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி தான், இந்த நோக்கத்தில் தான் இது மாதிரி என்ஜிஓஸ் கூட நான் இணைந்து பணியாற்றுகிறேன். இப்போ மக்களுக்கு ஒரு செய்தி, இது மாதிரி பண்ணுறீங்களே, எதுக்காக பண்ணுறீங்கன்னு ரொம்ப என் நண்பர்களே கேட்பாங்க. நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இது மாதிரி தான் மற்ற, அதாவது இவங்க இனிமையை பார்க்குறாங்களே ஒழிய இனிமையை பகிர்ந்து கொள்ள முடியாத மக்கள். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமடிச்சு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் செய்யலாம்னு சொல்லி தான் இந்த தொழில் நோக்கத்தோட இந்த கெஃபேயில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இதை வச்சு நான் ஒரு அழுத்தமான செய்தி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களும் அவங்கவுங்க தொழிலில் இது மாதிரி வாழ்க்கையின் விளிம்பில் ஓரத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய செய்தி. நன்றி, வணக்கம். காணொலி வாயிலாக வாழ்த்து வழங்கிய ஹார்ட் பிரஸ் நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. எத்தனையோ தடைகளை உடைத்தெறிந்துட்டு இந்த உயரமான இடத்திற்கு ஒய்யாரமாக நிற்கிற நீங்கள் எல்லோரும் கைகோர்த்து ஒன்றா ஒரு வீர் நடை போடணும். அது பார்க்குற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும். உங்களுடைய கம்பீர நடையை பார்ப்பதற்கு ஆனந்த விகடனின் நம்பிக்கை விருது ஆவலோடு காத்திருக்கிறது.